இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜிம் தலைப்புச் செய்திகள். +2 மாணவ மாணவிகளுக்கு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 8,21,057 தேர்வர்களுக்கு 3,316 தேர்வு மையங்கள் அமைப்பு. இன்று பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட தலைவர்கள், கல்வியாளர்கள் வாழ்த்து. நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகள் தேர்வில் நல்ல முடிவுகளை தரும். பதற்றமின்றி தேர்வுகளை எழுதுங்கள். MK ஸ்டாலின் வாழ்த்துச் செய்தி. இந்தியா வளமான மொழிகளின் நிலம். ஒவ்வொரு மொழியையும் வளர்ப்பதை ஆதரிக்க வேண்டும். ஹைதராபாத் IITயில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வேண்டுகோள். பங்குச் சந்தை மோசடி. செபி முன்னாள் தலைவர் மாதவிபுரி உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை. மும்பை ஊழல் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. கேரள காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு காங்கிரசார் ஒற்றுமையாக உள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவிப்பு. தனியார் துறையில் இடஒதுக்கீடு கோரி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் VCK தலைவர் திருமாவளவன் பேச்சு. பகுஜன் சமாஜ் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் மருமகன் ஆகாஷ் ஆனந்த் நீக்கம். கட்சியின் வாரிசாக அறிவித்ததையும் வாபஸ் பெற்றார் மாயாவதி. ஐயா வைகுண்டர் அவதார திருநாளான நாளை மதுக்கடைகளை மூட வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை X தளத்தில் பதிவு. நேரடியாக காங்கிரஸ் கட்சியுடன் தேர்தல் உடன்பாடு செய்ய மாட்டோம். மார்க்சிஸ்ட் மாநில குழு பொதுச் செயலாளர் சண்முகம் பேட்டி. ஐயா வைகுண்டசாமியின் 193வது அவதார தினம். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அறிவிப்பு. பெண் குழந்தைகள் வாழ தகுதியற்றதாக தமிழ்நாட்டை மாற்றிவிடக் கூடாது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் எச்சரிக்கை. திமுக கூட்டணியால் VCK தலைவர் திருமாவளவன் நொந்து நூலாகிவிட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக கலந்து கொள்ளும். பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தகவல். நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை. 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நாசம். இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழித்தேவன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுகவினர் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு. ரமலான் மாதத்தின் முதல் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. குடியாத்தம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் நோன்பு கஞ்சி குடித்து சிறப்பு தொழுகை. தென் மாவட்டங்களில் கனமழை. குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகளுக்கு தடை. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும். திமுக MP கனிமொழி கோரிக்கை. பழனி அருகே உள்ள ஆயக்குடி மேற்கு தொடர்ச்சி மலையிடிவாரத்தில் மணல் அள்ளிய மாட்டு வண்டி, சரக்கு வேன் பறிமுதல். 4 பேர் கைது. பழனி முருகன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு ஊர் திரும்பிய போது சம்பவம்.
பேருந்து நிலைய வளைவில் திரும்பும் போது வேன் மீது அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் 5 பேர் படுகாயம். அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் மூதாட்டியை குடிசை வீட்டில் உயிருடன் எரித்துக் கொள்ள முயற்சி. பூவிருந்தவல்லி போலீசார் தீவிர விசாரணை. கெங்கவல்லியில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தீக்குண்டத்தில் இறங்கி தீ முதித்து பக்தர்கள் நேர்த்தி கடன். பல்வேறு கடவுள்களின் வேடம் அணிந்து சுவாமிகள் திருவீதி உலா. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் திருவல்லா வல்லப பெருமாள் ஆலய திருவிழாவில் யானைக்கு மதம் பிடித்து 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஹீரோ ஸ்கூட்டர்கள் எதிர்பார்த்த விற்பனை ஆகாததால் கடன். ஹீரோ எலக்ட்ரிக் வாகன நிறுவனம் திவாலானதாக அறிவிப்பு. கச்சத்தீவில் நம் மீனவர்கள் உரிமை பறிக்கப்பட்டதற்கு அப்போதைய மத்திய மாநில அரசுகளே காரணம். தமிழக கவர்னர் RN ரவி குற்றச்சாட்டு. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மாநகராட்சி மேயராக பூஜா விதானி பதவியேற்ற போது இறையாண்மைக்கு பதிலாக வகுப்புவாதம் என கூறியதால் அதிர்ச்சி. மக்களுக்கு இப்போது பிச்சை எடுக்கும் பழக்கம் வந்துவிட்டது. மத்திய பிரதேச அமைச்சர் பிரகலாத் படேல் பேச்சால் சர்ச்சை. வாக்காளர்களுக்கு ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் அது போலி என்று கூற முடியாது. தேர்தல் ஆணையம் விளக்கம். உங்களுக்கு முடிவு உண்டு, இந்து மதத்திற்கு முடிவு இல்லை. ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி மீது அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கடும் தாக்கு. துபாயில் ICC சாம்பியன் டிராபிக் போட்டி. நியூசிலாந்தை 44 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. நாளை அரையிறுதி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதல். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றது விதர்பா அணி. டிராகன் திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூல். பார்வையாளர்களுக்கு 100 கோடி முறை நன்றி. இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து மகிழ்ச்சி. டப்பா காற்றல் இணைய தொடரில் நடிகை ஜோதிகா புகைப்பிடிக்கும் காட்சி. ரசிகர்கள் அதிர்ச்சி. நாக சைதன்யா, சாய் பல்லவி நடிப்பில் தண்டேல் படம் 7ஆம் தேதி OTTயில் வெளியாகும் என படக்குழு தெரிவிப்பு. இயக்குனர் AL விஜய் தொடங்கிய புதிய நிறுவனம். திரை பிரபலங்கள் பங்கேற்பு. சுந்தர் சி, வடிவேலு இணைந்து நடித்துள்ள காங்கிரஸ் படத்தின் முக்கிய அப்டேட் இன்று வெளியீடு. ராம் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் STR 49 படத்தில் சந்தானம் ஒப்பந்தம். அமெரிக்காவின் ஆட்சி மொழி ஆங்கிலம்தான். பன்மொழி சேவைகள் ரத்து. பல்வேறு மொழி பிரிவினர் எதிர்ப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மீண்டும் போர் சூழல். காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பலர் பலி. தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கடுமையாக அதிகரிப்பு. கடந்த 2024 போக்சோ சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 6975 அதிகரிப்பு. 2023 பதிவான 4581 வழக்குகளுடன் ஒப்பிடும்போது 52.30% அதிகம். குழந்தைகளுக்கு எதிராக அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால் பெற்றோர் பீதி.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.